அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதத்தோட அமாவாசை திதி. நாளைய தினம் சில பேரால் அவங்க நினச்ச மாதிரி நம்முடைய முன்னோர்களுக்கான வழிபாடு செய்ய முடியும். சில பேரால் முன்னோர்களுக்கான படையலோ அல்லது தர்ப்பணமோ தர முடியாது. அப்படிப்பட்டவர்கள் நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதும் உங்களுடைய நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருள்கள் என்ன அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாதத்தில் 2 நாட்கள் இருக்கின்றது. அமாவாசை ஒன்று, பௌர்ணமி ஒன்று. இந்த 2 நாட்களிலும் நம்முடைய சொந்த விசேஷங்களை நாம் தள்ளி வச்சுட்டு ஒரு நாள் முன்னோர்களுக்கான ஒரு நாள், மற்றொரு நாள் குலதெய்வம் வழிபாடு, இதெல்லாம் செய்வதற்கு மிக உகந்த நாள். அதில் இந்த முன்னோர் வழிபாடை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக்கூடாது. காலம் மாற மாற இந்த அமாவாசை படையல் செய்வது அப்படிங்கிறது பல பேர்கிட்ட மறைஞ்சிக்கிட்டே வருது. நிறைய பேர் எங்களுக்கு பழக்கம் கிடையாது, நாங்கள் அதெல்லாம் செஞ்சது கிடையாது, எங்கள் மாமனார் மாமியார் அதெல்லாம் செய்யறதில்லை, நாங்களும் செய்யறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் அதை மாதிரி நம்ம விடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னோர் சாபம் அப்படிங்கிறது நம்முடைய குடும்ப வளர்ச்சியை பல வகையில் பாதிக்கும். நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நம்மளால் அடைய முடியாது. வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டு போகும், நினச்ச மாதிரி வேலை கிடைக்காது, திருமணம் நடக்காது, குழந்தை பேர் அப்படிங்கிறது இருக்காது, வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. முன்னோர்களோட ஆசி நமக்கு வேணும்னா அவசியம் அமாவாசையில் நீங்கள் பெரிய அளவில் படையெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்தை ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக முன்னோர்களோட அருள், அவங்களுடைய ஆசி எல்லாமே நம்ம குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பமும் நல்ல வகையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையும். இந்த அமாவாசை தினத்தில் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் அவங்களுடைய பித்ருலோகத்தில் இருந்து இறங்கி கீழே அவங்களுடைய இரத்த பந்தங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த வீட்டிற்கு பார்ப்பாங்களாம். நம்மளை அவங்க இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்களா, நமக்காக ஏதாவது உணவு வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு பசியோடையும் தாகத்தோடையும் இறங்கி பார்ப்பார்களாம். அப்படி அவங்க இறங்கி வரும்போது நம்மெல்லாம் அவங்கள மறந்துட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம செஞ்சிட்ருக்கும்போது அவர்களுடைய மனம் நொந்து போகுமா. அப்படி அந்த மனம் நொந்து போகுதில்லை, அதுதான் சாபமாக, முன்னோர் தோஷமாக மாறுகிறது. அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதும், நீங்கள் தீட்டு காலங்களில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஜஸ்ட்டு குளிச்சு முடிச்சுட்டு முகம் கை காலெல்லாம் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருளை உங்களுடைய நிலைவாசலில் வையுங்க. நிறைய பேர் கேட்கலாம், நாளைக்கு அமாவாசையே 12 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது, நீங்கள் ஏன் காலையிலே வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். காலையிலே நீங்கள் வச்சிடுங்க. நாளைக்கு காலையிலேருந்து அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை வரைக்கும் அந்த பொருள்கள் அப்படியே உங்களுடைய நிலைவாசல்லே இருக்கட்டும். அதை நீங்கள் எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ண வேண்டாங்க. அப்படி நீங்கள் இதை வச்சிங்கன்னா மட்டும் போதும், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உங்களுடைய நிலைவாசலில் நாளை காலை நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் இவை 2 தான். ஒரு தீபம், அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் தண்ணீர். நம்ம குடிக்கிற தண்ணீரே நீங்கள் அங்கே வையுங்க. தண்ணீர் திறந்த நிலையிலே இருக்கலாம். இந்த தீபமானது இப்போ நீங்கள் காலையில் ஒரு 1 மணி நேரம் எரிஞ்சால் போதும். அதே போல் மாலை நேரத்துலையும் 1 மணி நேரம் எரியணும். அதுதான் சரியான வழிமுறை. நீங்கள் திங்கட்கிழமை காலையில் கூட இதை 1 மணி நேரம் எரிய வைக்கலாம். ஏன்னா திங்கட்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்கின்றது. ஸோ நீங்கள் நாளைக்கு காலையில் 1 hour, நாளைக்கு ஈவினிங் 1 hour, மண்டே மார்னிங் 1 hour எரிய வச்சிங்கன்னா போதும். ஸோ நாளை காலையில் வச்சிங்கன்னா இது திங்கட்கிழமை காலையில் வரைக்கும் இது உங்கள் நிலைவாசல்லே இருக்கட்டுங்க. அதன் பிறகு நீங்கள் இந்த விளக்கை எடுத்துக்கிட்டு கழுவிட்டு மற்றதுக்கு பயன்படுத்தலாம். தண்ணீரை நம்ம செடி கொடிகள் மேலே ஊற்றிடலாம். இது 2 வச்சாலே போதுமானது. அதோடு சேர்ந்து நாளை காகத்திற்கு 1 பிடி சாதம். நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா அதை நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. சைவம் சமைச்சிங்கன்னா காகத்திற்கு 1 பிடி சாதம் நாளை நீங்கள் வையுங்க. நம்ம செய்த பல ஜென்மங்களாக நாம் சேர்த்து வைத்திருக்கும் பாவங்கள் படிப்படியாக குறையும். நமக்கு புண்ணிய பலன்கள் சேரும். புண்ணிய பலன்கள் சேர்ந்துச்சுனாலே எல்லா தடைகளும் நீங்கும். தடைகள் நீங்கினாலே பண வரவு அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறைய வருது.
நீங்கள் என்னால் அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு அமாவாசைக்கும் நிலைவாசலில் ஒரு டம்ளர் தண்ணீர், இன்னும் நான் நிறைய பேர்கிட்ட இனிப்பு ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் வெளியில் வச்சுடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறேன். அதை எறும்புகள் வந்து சாப்பிட்டு போகட்டும். அமாவாசையில் நம்ம தானம் செய்த புண்ணியம் வந்து சேரும். இது எங்கள் வீட்டில் இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக நிறைய பேர் வாரிசே இல்லாமல் உயிரிழக்கிறார்கள். அல்லது நம்முடைய ஆசிரியர்கள், குருமார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த குருமார்களுக்கெல்லாம் வாரிசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்கள நினச்சி இந்த ஒரு தீபத்தையும் ஒரு டம்ளர் தண்ணீரையும் நம்ம தாராளமாக வைக்கலாம். ஏன்னா வாரிசு இல்லாதவங்க எங்கே போவாங்க? அவங்க செடி கொடிகள் மேலே போய் படர்ந்து அதனுடைய சாரை தான் உறிஞ்சி அவங்களுடைய பசியை ஆற்றிப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை மாதிரி இந்த வீட்டில் இதை எரியறத பார்த்தாலே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இப்போது இதனோட சேர்ந்து நான் வைக்க வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி கூட வேணாங்க, அரை கைப்பிடி கோதுமை தானியம். கோதுமை மாவை நம்ம வைக்க வேண்டாம், கோதுமை தானியத்தை தான் இதை நீங்கள் வைக்கணும். சரிங்களா? நீங்கள் காலையிலே இதை வச்சுடுங்க. திங்கக்கிழமை காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே நீங்கள் வந்து இதை பறவைகளுக்கு உணவாக வைக்கலாம், தவறு கிடையாது. சரிங்களா? ஸோ இதை மட்டும் நாளைக்கு நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் வைங்க. நிச்சயம் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம குழந்தைகள் நன்றாக வாழ்வார்கள். அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஓடி ஓடி உழைப்பது நம்முடைய குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்கணும், நல்ல காலேஜில் படித்தா தான் நல்ல வேலைக்கு அவங்களால போக முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் இந்த கோதுமை. அதனால் இந்த கோதுமையை நீங்கள் வையுங்க. கோதுமை கிடைக்கலன்னா நீங்கள் விட்டுடுங்க. கோதுமை மாவெல்லாம் வைக்கிறது அவ்வளோவா நல்லது கிடையாது. நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கோலம் போடாதீங்க. தண்ணீர் தெளித்து நீங்கள் அப்படியே விடலாமே தவிர கோலம் போடக்கூடாது. சில பேர் கேட்பாங்க, நாங்கள் ஈவினிங் வந்து பூஜை செய்வோம், நாங்கள் அப்போ என்ன பண்ணுறது? அப்படின்னா நீங்கள் வெறும் காவி மட்டும் தரலாமே தவிர வெள்ளை நிறத்தில் அந்த பச்சரிசி மாவால் கோலம் போடுவது அப்படிங்கிறது தவறு. அது முன்னோர்களுக்கு ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும். அவங்களால நம்ம வீட்டுக்கிட்டவே நெருங்க முடியாது. ஸோ கோலம் போடுவதை தவிர்த்திடுங்கள். மேலும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். கண் திருஷ்டிக்கான நிறைய வழிமுறைகளை பின்பற்றுவோம். ஸோ நீங்கள் நாளைக்கு எலுமிச்சை பழத்தை ஏதாவது ஒரு வகையில் உங்கள் நிலைவாசலில் வைக்கலாம். 2ஆக கட் பண்ணி நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கிறதுனா வைக்கலாம். அல்லது எலுமிச்சை, பச்சை மிளகாலாம், அந்த கறித்துண்டெல்லாம் வச்சு உங்கள் நிலைவாசலில் கட்டி தொங்க விடலாம். எந்த வகையிலையாவது நீங்கள் எலுமிச்சை பழத்தையும் கல்லுப்பையும் நாளைக்கு உங்கள் நிலைவாசலில் பயன்படுத்துங்க. நிச்சயமாக முன்னோரோட ஆசையும் கிடைக்கும். அதே நேரத்தில் கண் திருஷ்டி எல்லாம் நம்மளை விட்டு விலகும். குடும்பம் தழைத்து வளரும். நல்ல நம்ம தலைமுறை மட்டும் இல்லாமல் அடுத்த வரக்கூடிய அத்தனை தலைமுறையும் வாழையடி வாழையாக நன்றாக வாழ்வார்கள். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.